So okay guys, நான் அப்புறம் நான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என் தமிழ் கோடிங் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் மானிட்டர். அதாவது நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கலாம். ஸோ ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ மொபைல்லேருந்து ஒரு ஸ்விட்ச் ஆட்டோ ஆன் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு எல்இடி இல்லை ஒரு ஃபேன் இல்லை ஒரு ஏதாச்சும் ஒன்று ஸ்விட்ச் ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம பண்ணுறது பேசிக்காக, அதாவது நாம் இப்போ ஆர்டினோ படிச்சுட்டு இருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ என்னோடய வாய்ஸில் லைட்டாக சேஞ்ச் இருக்கும். ஸோ கொஞ்சம் கோல்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பற்றி படிச்சிடலாம். ஸோ 2 நிமிஷம். ஓகே நான் கீ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஓகே ஸோ சீரியல் மானிட்டர்னால் வேற ஒன்றும் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களோட ஆர்டினோ ஆப் நான் போன ஸ்டார்டிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நான் ஆர்டினோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லோட் ஆகும். ஓகேங்களா இதுதான் வந்து உங்களோட ஆர்டினோ ஸ்க்ரீனாக இருக்கும். ஸோ சீரியல் மானிட்டர்னு மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ பட் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் போர்டு கனெக்டில் இருக்கணும். ஸோ நம்ம போர்டு நம்மளோட கனெக்ட் ஆகலையில, ஸோ அதனால் வந்து சீரியல் மானிட்டர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ நான் காமிச்சேன்ல அதுதான் சீரியல் மானிட்டர். ஓகேங்களா? ஸோ ஓகே ஸோ கீ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கோடிங் சொல்லித்தரேன். ஸோ சீரியல் டாட் பிகின், அதாவது பிகின் பண்ணும், அதாவது சீரியல் மானிட்டரை எனேபிள் பண்ணும், இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ நம்ம ஏதாச்சும் இனிஷியலைஸ் இல்லை பிகின் பண்ணும் அப்படின்னாலே நம்ம வாய்ட் செட்டப்குள்ளே தான் பண்ணணும். ஸோ சீரியல் டாட் பிகின் நம்ம வாய்ட் செட்டப்குள்ளே போடலாம். ஸோ சீரியல் டாட் ரீட் இது வந்து என்ன பண்ணணும்னா என்ன வேல்யூ அதாவது சீரியல் மானிட்டரில் நம்ம என்ன வேல்யூ இன்புட் கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை படித்து நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணும் கூட. ஸோ சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் எதுக்கு இது யூஸ்னால், சீரியல் மானிட்டர் ஏதாச்சும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் சீரியல் மானிட்டரில், அதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ சீரியல் டாட் பிரிண்ட் எல்என். ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்லலாம் ஐஎன்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் எல்என். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான் கீ ஃபங்க்ஷன். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது அட்வான்ஸ்டு கோர்ஸ் தான், பட் நம்ம சிம்பிளாக படிச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னது? ஓகேங்களா? ஓகே ஒரே நிமிஷம், ஓப்பன் ஆனே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், க்ரோம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே டிங்கர் கேட் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி டிங்கர் கேட்டில் என்ன எல்லாமே ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்கலைன்னா போய் பாருங்கள். ஸோ என்னோடய சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட் செக்ஷனுக்குள்ளே வந்துக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்டினோ டுட்டோரியல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்தோடனே ஒரு எல்இடி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் ஒரு ரெசிஸ்டர், அப்படியே ஒரு பிரெட் போர்ட், ஆர்டினோ. ஓகேங்களா? சாரி. இப்போ நம்ம எல்இடி இங்கே வச்சுக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச கலர் க்ரீன், அதனால் நான் இது செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெசிஸ்டரை வந்து ஓகே வயரை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ரெசிஸ்டர். ஓகேங்களா? ஸோ அதை வந்து கேத்தோடில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கேத்தோட்னா ஆல்வேஸ் நெகட்டிவ். ஸோ கேத்தோடுக்கு போயிடலாம். சாரி, கிரவுண்டுக்கு போயிடு. சாரி. ஸோ போட்டாச்சு. ஸோ இதை கருப்பு ஐ மீன் பிளாக் கலரில் மாற்றிக்கலாம். வேறு செலக்ட் ஆகுது. ஸோ பிளாக் மாற்றிக்கலாம். ஸோ இதை கொண்டு போய் நம்ம பின் நம்பர் எதில் கனெக்ட் பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு என்ன பின்னில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 12 இல்லை 11. ஓகே 11ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சாரி.
ஸோ மறுபடியும் ரெட் கலரில் மாற்றிக்கலாம், ஏன்னா பாசிட்டிவ் எப்பயும் ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ கோட்குள்ளே வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நடுவில் இருக்கிறதெல்லாம் மட்டும் எரேஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன இன்டீஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்இடிக்கு. ஸோ நான் இதுக்கப்புறம் ஐஎன்டின்னு போட்டுக்கிறேன். இது நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் இது கிளியர் பண்ணிட்டு ஐஎன்டின்னு போட்டுக்கிறேன். இன்டீஜர். ஸோ உங்களோட இன்டீஜர் பேர் என்னன்னு போட்டுக்கோங்க. ஸோ நான் எல்இடி அப்படின்னு வச்சுட்டு ஈக்குவல் டு போட்டு பின் நம்பர் போடுங்க. ஸோ நம்ம வந்து 11th பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 11th பின்னை போட்டு செமிகோலன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 11th பின்னில் கனெக்ட் பண்ணோன்னே இப்போ வந்து நம்ம சீரியலை பிகின் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். சீரியல் டாட் பிகின். கரெக்டுங்களா? ஒரே நிமிஷம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சீரியல் டாட் பிகின். அப்புறம் இது சொல்லணும்னு நினச்சேன், அப்போயே மறந்துட்டேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்மளோட பாட் ரேட் போடணும். அதாவது 9600 பாட் ரேட் எல்லாத்துக்கும் வரும். மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு 9600 பாட் ரேட் வரும். ஸோ உங்களோட பாட் ரேட் என்னன்னு பார்த்து போட்டுக்கோங்க. அது எப்படி ப்ரோ பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம் நான் கூகுள்லேயே சர்ச் பண்ணுறேன். ஆர்டினோ ஆப் சீரியல் மானிட்டர் இப்படி தேடிக்கோங்க. இமேஜ் ஸ்கூலில் நான் காட்டுறேன், சிம்பிளாக காட்டுறேன். ஸோ நான் இது காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பாடு. நீங்கள் எது ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். சீரியல் மானிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரே நிமிஷம், இதில் வந்து பாடு இருக்கும். ஸோ இங்கே பாட் ரேட். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன பாடோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சீரியலில் பிகின் பண்ணி விட்டோம். அப்புறம் பாட் ரேட்டும் மறக்காமல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பின் மோட் நம்ம எப்பயும் வந்து ஓய்டு செட்டப்பில் தான் பண்ணணும். ஸோ பின் மோடையும் எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட வேரியபிள் நேம் போட்டுட்டு அப்புறம் இன்புட்டு அவுட்புட். ஸோ நம்மளது வந்து அவுட்புட்டு. ஸோ வெளியே பட்டா சொல்லிட்டாங்கன்னா சாரி. ஸோ அவுட்புட் போட்டு இங்கே ஒரு செமிகோலன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இனிமேல் நம்மளுக்கு வேலை ஓய்டு லூப்பில் தான். ஸோ ஒரே நிமிஷம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணியாச்சு. ஸோ இதில் விட்டோம். ஓகே, வாய்டு லூப்பில் தான் இனிமேல் நம்மளுக்கு வேலை. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து கேரக்டர் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம்ல. கரெக்டுங்களா? அதாவது கேரக்டர்னா எப்படி சொல்கிறேன்னா, ஒரு கேரக்டரை தானே நம்ம அதுக்கு இன்புட்டாக கொடுத்து அப்புறம் எல்இடி எரியறதா இல்லையாங்கிறது செக் பண்ண போகிறோம்ல. ஸோ அதுக்கு CHARன்னு போட்டுக்கோங்க. ஸோ கேரக்டரோட ஷார்ட்டு. சாரி. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு வேரியபிள் அப்படியே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்வேல் அப்படின்னு போடுறேன். ஆர்வேல்னு ஒன்றும் இல்லை, ரிசீவ் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்மாக சும்மா நான் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேரியபிள் வேணுமோ போட்டு செமிகோலன் போட்டு என்ட்ரு கொடுங்க. ஓகேங்களா? அப்புறம் இப்போ இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஸோ இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் பற்றி தெரியலனா எங்கள் வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இஃப் serial dot available ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது அவைலபிள் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுக்கோங்க 0. ஸோ 0 சீரியல் வந்து சீரியலில் இருக்க நம்பர் 0க்கு மேலே இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம இது ஒன்று போடணும். அப்போ தான் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்மளோட வேல்யூ இருக்குல்ல, அதாவது கேரக்டர் ஆர் வேல்யூன்னு கொடுத்துருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த வேரியபிளை வந்து நம்ம என்ன பண்ணலாம்,
val equal to serial dot read அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ சீரியல் டாட் ரீட்னா நம்ம என்ன ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ ஃபங்க்ஷன்னா எப்பயும் இந்த ப்ராக்கெட் இருக்கும். ஸோ அதையும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து முன்னாடி இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போடுங்க. ஸோ இஃப் இப்போ இது போட்டு val equal to 1 அப்போனா என்ன பண்ணும்? 1ன்னு வந்துச்சுன்னா நம்ம ஆன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம எல்இடி ஆன் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ வந்து digital write LED கமா ஹை. கரெக்டுங்களா? ஹை. ஓகேங்களா? ஸோ இது நான் அப்படியே இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் காப்பி பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ ஆன் இருக்கா ஆஃப் இருக்கான்னு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கு நம்ம வேணால் பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் சீரியல் டாட் பிரிண்ட் எல்என். ஓகேங்களா? கரெக்டு தானே? சீரியல் டாட் பிரிண்ட் எல்என். ஓகேங்களா? எல்என் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டுக்கோங்க ஆன். ஓகே, சாரி கைஸ். ஆன். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே நான் 0வாக மாற்றிட்டு இங்கே வந்து லோவாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? கரெக்டு தானே? ஸோ இது அப்படியே இந்த சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் தூக்கிட்டு ஒரே நிமிஷம். ஸோ காப்பி பேஸ்ட். ஸோ ஆஃப்னு போட்டுக்கலாம். ஸோ OFF தப்பாக போட்டு OFFன்னு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கோட் முடிஞ்சிச்சு. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஸோ நான் வந்து ஆர்டினோ உண்மையான அந்த ஆப்புக்கு சொன்னேன். ஸோ இங்கே சீரியல் மானிட்டர் கீழே இருக்கும். ஸோ தெரியும்ல. ஸோ இங்கே இருக்குது பாருங்க. ஸோ நான் ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, என்னமோ எரர் வருது. ஸோ என்ன எரரு? ஓகே, ஓகே கைஸ், ஐ திங்க் இதை கோட்குள்ளே போடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இப்போ கரெக்டா. என்ன பிரச்சனை? கரெக்டாக தானே இருக்குது. ஸோ நான் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்ம என்ன எரர் பண்ணியிருக்கோன்னா, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு செமிகோலன் போட்டிருக்கணும். அதான் காட்டலை. ஸோ அது இந்த லைனை படிச்சுட்டு ஸோ இந்த லைன் முடியவே இல்லை. ஸோ இங்கே செமிகோலன் போடு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா? ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம சீரியல் மானிட்டரில் போய் நம்மளோட 1ன்னா என்ன ஆன் தானே. ஸோ 1 கொடுத்து அப்படியே என்டர் கொடுங்க. ஆன் ஆயிடுச்சு. ஸோ 0 கொடுத்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். ஸோ 0 மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எல்இடி கமாலோ ஏன் ஒர்க் ஆகல? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ஒரு கோட்ஸ்குள்ளே தான் போடணும். ஸோ கோட்குள்ளே போடலைன்னா அது ஃபங்க்ஷனுன்னு ரீட் பண்ணும். ஸோ அதை இப்போ போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 போடுவோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே. ஆன், 0, ஆஃப். ஓகேங்களா? கரெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விளாண்டுட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ
இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட டுட்டோரியல்ஸ் எல்லாம் பார்க்கலீங்கன்னா நம்மளோட சேனல்குள்ளே போய் அதில் பிளேலிஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போய் அதுக்குள்ளே ஆர்டினோ டுட்டோரியல்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹாப்பி பொங்கல் கைஸ் ஃபார் எவ்ரிவன். ஸோ பை கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தட் பை.